அப்புறம் என்ன சொன்னா பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்க வேணாம். சவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைகளை கூட்டு போக முடியாது. கொஞ்சம் சவுண்ட்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போனால் கதற விடுவாங்க. நல்லா இருந்துச்சு படம். லேகாக இல்லை, பட் ஆனால் நிறைய இடத்துல அந்த வெயிட்டிங் டைம் சொன்னேன்ல, அந்த வெயிட்டிங் டைம் இன்னும் கொஞ்சம் ப்ராடெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. காமெடி பண்ணிட்டாங்க எல்லாரும், ஆனாலும் ஒரு ஜர்க்காக தான் இருந்துச்சு எல்லாமே. மூவி வாஸ் குட். இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் காட்டின விஷுவல்ஸ் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நைஸ் நல்லா இருந்துச்சு. புதுசாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஆனால் அது இல்லாமல் நேச்சுரலாகவே கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம் இருந்தால் கூட இருக்குமா தெரியல. காமெடி பண்ணிட்டாங்க எல்லாரும், ஆனாலும் ஒரு ஜர்க்காக தான் இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க்கில். யா பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது, நல்லா இருக்கு. பிஜிஎம் இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு, சாங்ஸ் தான் இல்லை. ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச், எஸ்பெஷலி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். பேரநார்மல் ஆக்டிவிட்டி எல்லாம் பிடிக்கிற ஆளுங்க இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக. லேகாக இல்லை, பட் ஆனால் நிறைய இடத்துல அந்த வெயிட்டிங் டைம் சொன்னேன்ல, அந்த வெயிட்டிங் டைம் இன்னும் கொஞ்சம் ப்ராடெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் டிசைனிங் என்னோட தம்பி கெவின் தான் பண்ணியிருக்கா. ரொம்ப அவனுக்காக தான் மெயினாக நான் மர்மர் பார்க்குறதுக்கு. ஹி ஹஸ் டன் an amazing job. He has done lots of movies, but இது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப நல்லா. அதாவது லைக் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன நாங்கள் இருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு மூவி. ஓவரால் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்தது. சீரியஸாகவே certain scenes அது ரியலிஸ்டிக்காக அவங்க காமிக்கிறாங்க. சப்போஸ் அங்கே என்ன நடந்தால் என்ன மாதிரி எல்லாரோட ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ certain things ரியலிஸ்டிக்காக காமிக்கும் போது அது ஆப்வியஸாக குழந்தைங்க பார்க்க வேண்டாம். அது கரெக்ட் தான். அது ஐ திங்க் பார்க்கலாம். யார் அந்த மங்கை யார்? மங்கையர் சாரி, அது சொல்ல மாட்டேனே. அப்போ எப்படி அந்த படம் பார்க்க முடியும்? நாங்களே கடைசி வரைக்கும் அந்த மங்கையை எதிர்பார்த்தா வெயிட் பண்ணிருந்தோம். அந்த மங்கை யாராக இருப்பாங்க. ஸோ அதை எதிர்பார்ப்பா கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. எங்கேயுமே போர் அடிக்காமல். ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியாக இருக்கும். நல்லா ஒரு ஹாரராக நாங்கள் அப்படி தான் என்ஜாய் பண்ண. பயப்படுவேன். அவங்க மாதிரி ஃப்ரெண்டோட போனால் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ஹாரர் மூவிஸ் பார்ப்பாங்க, எனக்கு பயம். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். அது தேங்க்யூ. சவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைகளை கூட்டு போக முடியாது. கொஞ்சம் சவுண்ட்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போனால் கதற விடுவாங்க. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். இப்படி இருந்தால் தான் அப்புறம் நல்லாயிருக்கும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. இப்போ காஞ்சனானா போய் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். இந்த படம்லாம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. புது முயற்சி, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு பேய் ஒரு வடக்கி, சாரி அவர் ஆமாம், அவர் ஹிந்திக்காரர் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். பேர் என்னன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பிடிச்சிருந்துச்சு. எந்த இடத்துலையுமே லேக் அடிக்கலாம், நல்லா போச்சு. மூவி வாஸ் குட். இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் காட்டின விஷுவல்ஸ் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் வர கேரக்டரோட விஷுவல் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப டிப்பிக்கலாக இல்லாமல் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ யா, ஐ லைக் இட். தேங்க்யூ. கைண்டா யா. இப்போ நீங்கள் சொல்லி தான் நான் அதை ரியலைஸே பண்ணுறேன். அங்கே பிஜிஎம் இல்லை, சவுண்ட்ஸ் இல்லை, நேச்சுரல் ஆம்பியன்ஸ்லேயே ஃபுல் படம் ஓட்டுறது இப்போ தான் நான் ரியலைஸே பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு பிஜிஎம் இல்லை, சாங்ஸ் இல்லது நான் எனக்கு மைண்ட் கேட்கல. ஸோ அந்தளவுக்கு மூவி வாஸ் குட். படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ஆக்சுவலி நீங்கள். ஆனால் பயப்படுறவங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க, ரொம்ப பயந்து போவீங்க. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் உங்களுக்கு அழுடும். ஹாரர் ஃபீலிங் இது ஆக்சுவலி ஏதோ ரியலாக நடந்த போல் இருக்குது. இப்போ நீங்கள் ரியலாக ஒரு விஷயத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ ஹாரர் படம் பார்க்குறது வேறு, பட் அது உங்களுக்கு ரியலாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு வீடியோ யாராவது எடுத்து காமிச்சாங்கன்னா பார்த்தியா நான் ஒரு ட்ரிப் போனேன், இந்தமாரி ரியலாக நடந்திருக்கு, நான் போய் காமிக்கும் போது ஒரு திகில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதான் சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கு.
எனக்கு அந்தளவுக்கு பேர் தெரியல. பட் 4 பேர் இருக்காங்க, 2 ஹீரோ 2 ஹீரோயின் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, படம் வந்து சுவாரஸ்யமே போகிற மாதிரி கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் கொஞ்சம் டைலாக்லாம் வந்து கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக போய் சேர்ந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தமிழ் ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, புது எக்ஸ்பெரிமெண்ட். கண்டிப்பாக பார்க்கலாம். இருந்துச்சு. ஆமாம், சவுண்டில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து விஷுவல் எந்தளவு பயமாக இருந்துச்சு, சவுண்டு அதே அளவு பயமாக இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஹாரர் மூவி எப்போவுமே வந்து பேய் வரும் போகும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம வந்து இந்த மூவிக்குள்ளே புது எக்ஸ்பெரிமெண்ட், ஃப்ரெஷ் எக்ஸ்பெரிமெண்ட். எப்போவுமே பார்க்குற ரெகுலர் பேய் படம் இல்லாமல் இது ஒரு புதுசாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கலாம். நல்லா ஆக்சுவலி நான் சும்மா பேயினாலே பயப்படுவேன். அதனால எனக்கு த்ரூ அவுட் த மூவி நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா பயமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. Too good. Very scary. நல்லா இருந்துச்சு படம். நான் ஹாரர் யூஸ்வலாக பார்ப்பேன், இவங்க தான் ரொம்ப பயந்தாங்க ஆக்சுவலி. அதனால தான் இவங்களை கூட்டு வந்து இவங்களை சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிடிச்சது என்னன்னு கேட்குறீங்களா, அந்த மெல்வின் ஒரு ப்ரோ பண்ணியிருப்பார், அவரை தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நீங்கள் போய் பாருங்க போங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக படத்தை பற்றி என்ன சொன்னோம்னா, பேய் வரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் பேய் வந்துச்சு. அந்த மனசு சந்தோஷத்தோடு நான் போகிறேன் ப்ரோ. ட்ரை தானே ப்ரோ, இப்படி எடுக்கலலாம் ரூல்ஸ்லாம் இல்லைல்ல. நம்மளுக்கு எப்படி தோணுதோ எடுத்து நம்ம பார்த்தா போதும், அது எப்படி வேணால் எடுக்கலாம், அவ்வளோதான். வேறு ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறீங்க, சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படம். லைக் நம்மளே இந்த மூவிக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, கேமரா வச்சு எடுக்காமல் அந்த கேமராக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், லைக் அது ஒரு மூவி மாதிரி இல்லை, நம்மளே அந்த காட்டுக்குள்ளே போகிறோம், நம்மளே அந்த இடத்துல இருக்க மாதிரி இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. எப்படின்னா வந்து இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. தேட்டரில் செம்மையாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொன்னால், ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்க்க வேணாம். நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னா, மங்கை. குழந்தைங்க பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா பயமாக இருக்கு. வேண்டாம், நல்லா இருந்துச்சு. எதிர்பார்ப்புகளாக இருந்துச்சு, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் இருந்துச்சு.